Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மாதாந்திர உதவித் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி சென்னை சிவானந்தா சாலையில் 8வது நாளாக மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் புவியரசன் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். புவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சிவானந்தா சாலையில் கோட்டை நோக்கி பேரணி செல்ல முயன்ற 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளும் பங்கெடுத்துள்ளனர். இவர்களது முக்கிய கோரிக்கையான உதவித்தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்து தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 8வது நாள் போராட்டத்தை சென்னை சேப்பாக்கம் பகுதியில் உள்ள சிவானந்தா சாலையில் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோட்டை நோக்கி செல்லும் பேரணியை முன்னெடுத்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் உரிமை தொகையை 5000 ரூபாயாக தமிழக அரசு வழங்கியதை சுட்டிக்காட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை வழங்கும் பணம் இல்லையா அல்லது பணம் இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். முதலில் சேப்பாக்கம் பகுதியில் உள்ள விருந்தினர் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட மாற்றுத்திறனாளிகள் கூடியிருந்த நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் T20 உலகக்கோப்பை போட்டி நடைபெறுவதன் காரணமாக அங்கு போராட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுத்திருந்தனர். அதனை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட காத்திருந்த மாற்றுத்திறனாளிகளை வாகனத்தில் ஏற்றி வந்து சிவானந்தா சாலையில் காவல்துறையினர் இறக்கிவிட்டனர். அதன் பின்னர் சிவானந்தா சாலையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தான் போலீசார் தற்போது கைது செய்து வருகின்றனர். இவர்களது கோரிக்கை என்னவென்று பார்த்தோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக 1500 ரூபாய் வழங்கி வரும் நிலையில் அதனை 6000 ரூபாயாகவும், கடும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 2000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகையை 10,000 ரூபாயாகவும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். அதேபோல் படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்னெடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள், குறிப்பாக பார்த்தோம்னா நமது அண்டை மாநிலங்களான ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மற்ற மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை என்பது அதிகமாக இருக்கும் போது தமிழகத்தில் மட்டும் அது குறைவாக இருக்கிறது என்று குற்றச்சாட்டை முன்வைத்து மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது போலவே தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை தொகையை அதிகரித்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி புவியரசன். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இதுவரையில் தமிழக அரசு எங்களுடைய உதவித்தொகை உயர்த்துவது பற்றி எதுவும் அறிவிக்காத சூழ்நிலையில் இன்று முதல்வரிடம் நியாயம் கேட்கும் போராட்டம் என்ற அடிப்படையில் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி நகர இருக்கிறோம். இன்றைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் நாளையும் நாளை மறுநாளும் கூட நாங்கள் இங்கேயே தொடர்வோம். எங்களது கோரிக்கை அண்டை மாநிலங்களைப் போல உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை முன்வைத்து எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏதோ தேர்தலுக்காக இன்னைக்கு உடனே வந்து இங்கே நடத்தல. நாங்கள் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அண்டை மாநிலங்கள்லாம் கொடுக்கிற போது தமிழக அரசால் ஏன் கொடுக்க முடியாது? மாற்றுத்திறனாளிகளுடைய வலிகளும் வருத்தங்களும் இந்த அரசுக்கு தெரியாதா? மாற்றுத்திறனாளி துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு அண்டை மாநிலங்களைப் போல் எங்களுக்கு உடனடியாக உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தை வலுவாக இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம் மீண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இன்னும் சட்டமன்றம் 3-4 நாளைக்கு இருக்கு. அது வரைக்கும் நாங்கள் இங்கே தாங்க இருக்க போறோம். இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம், நியாயம் கேட்கிறோம். தமிழக முதல்வரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து பேசி எங்களுக்கு ஏதாவது அறிவிப்பு சொன்னால் ஒழிய நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம்.